அப்போ மலைக்கு மேலே ஓடிப்போ, இல்லாட்டினா வீட்டு மேலே ஏறு. அப்போ அது கீழே வீட்டுக்கு கீழே இறங்காதுன்னு சொல்லும்போது, வீட்டுக்கு கீழேன்னா ஒரு சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது 10 அடி, வீட்டுக்கு மேலே 10 அடி, வீட்டு உயரம் 10 அடி. அந்த காலத்தில் 10லேருந்து 15 அடி வரைக்கும் உயரம் வீடு இருக்கும். ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு 8 அடிக்கு மேலே தான் மேலே ரூஃப் இருக்கும். அப்போ 8 அடிக்கு மேலே இருக்கான், 10 அடியில் இருக்கான். அப்போ என்ன அர்த்தம்னா பூமி முழுவதும் இந்த பூமி பெரிய அதிசயத்தை அங்கங்கே தூக்கி வீசப்படுறதுனால பூமியில் இருக்க எல்லா டேம்ஸும் உடஞ்சி தண்ணி உள்ளே வருது. சுனாமியில் இது கடல்லேருந்து தண்ணிகள் வருது. அந்த பூரா தீ பாம்ஸ் எல்லாம் பிளாஸ்ட் ஆகி எல்லாம் எரிஞ்சதுனால பூரா பூமியோட உஷ்ணம் அதிகரித்து தாங்க முடியாத சூட்டில் பனி பாறைகள்லாம் உருகி தண்ணி பெருகுது. அப்புறம் 4வது இந்த ஃபவுண்டன்ஸ் ஊற்றுகள்லாம் பிளந்துடும் இந்த பூமி அதிர்ச்சியில். அப்போது அந்த ப்ரெஷர் பிச்சுட்டு போகும் மேலே. இப்படிப்பட்ட 4 சோர்ஸில் தண்ணி வரும்போது அந்த கணக்கு ஆண்டவர் சொல்கிறார். என்ன கணக்குன்னு கேட்டிங்கன்னா 8 அடி பக்கம், 7-8 அடி பக்கம் தண்ணி பூமி முழுக்க இருக்கும், எங்கேயும் பாக்கி இருக்காது. கடல் நான் சமவெளியை சொல்கிறேன், கடல் அல்லாமல் நம்ம இருக்கிற சமவெளியில் 8 அடி தண்ணி இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வயலில் இருக்க திரும்பி விடாத. ஏன் வயலில் எப்படி வயலில் தண்ணி வராத வரும்? ஆனால் அங்கே வயலில் கோபுரங்கள் இருக்குது, தானிய கிடங்குகள் இருக்குது. இந்த பயிர்களை காக்கிறதுக்கு உயரமாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா பட்டிகளை கட்டி வச்சுருப்பாங்க. அதில் ஏறி படுத்துக்குவாங்க, உட்காந்துக்குவாங்க. இப்போ திருட வரானா, மிருகங்கள் பயிர்களுக்கு மேய்தா இது பார்ப்பாங்க. அது இருக்குது. நீ அங்கே இருக்கிறது சேஃபு, ஏறிக்கோ. ஆனால் நேரத்துக்கு வராத, உள்ளே திருப்பி ஊருக்கு வராத. அப்போ பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அழிவின் நாளிலே இந்த பூமி முழுவதும் கிட்டத்தட்ட 7 அடி 8 அடி தண்ணி நிற்கும் அப்படின்றதுக்கு எவ்வளோ சாட்சியாக சொல்கிறோம் பாருங்கள். இன்றைக்கி எவ்வளோ பணத்தை நம்ம கோடிக்கணக்காக பணத்தை செலவு பண்ணி இந்த பூமியில் நம்ம இடங்களை வாங்கி வீடுகள் கட்டுறோம். வெகு சமீபமாக இருக்குதுங்க. தேவனோட வருகைக்குரிய அடையாளம்லாம் நிறைவேற்றுங்க. இந்த நாள் ரொம்ப பல வருஷம் கழிச்சு வரப்போகிறத பற்றி நான் பேசலைங்க. இந்த நேரத்தில் கூட வரலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்துக்குள்ளே இருக்கிறோம். அடையாளங்கள்லாம் நிறைவேறிடுச்சு. அந்த அடையாளங்களும் இன்றைக்கி சபைக்கு தெரியாது. என்னென்ன எவ்வளோன்னு தெரியாது, என்னென்னு தெரியாது. அந்த நேரத்தில் இருக்கும்போது பாரத்தோடு பேசுகிறேன். ஆண்டோட பிள்ளைகளே, கர்த்தரோட வருகை அது அப்போ நினைக்காதீங்க. அந்த நேரத்தில் என்னென்னங்க பண்ணணுங்க? வருகைக்கு ஆயத்தப்படுறது என்ன தெரியுமா? பாவ வழிகளை விட்டு கர்த்தருக்கு பிரியமாக இருந்து பிரயோஜனமாக இருக்கணுங்க. கடைசி காலத்தில் விசுவாசிகள் இன்றைக்கி அநேகருக்கு நான் உங்களுக்கு அஞ்சு கேட்டுக்கிறேன். பிரியமாக இருக்கிறீங்க, பிரயோஜனமாக இருங்க. பிள்ளை பிரியமாக இருக்கிறது மட்டும் பிள்ளை பிரயோஜனமாக இருக்கணும் இல்லையா? தகப்பன் தாயாக தானே எதிர்பார்க்குறாங்க. என்ன பிரயோஜனம் கர்த்தருக்கு? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க. ஆத்துமாக்கள் எந்த விதத்துலையாவது உங்களோட ஊழியக்காரரோட இணைந்து நீங்கள் உங்களுக்கு உள்ளால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய எதில் நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை சொல்ல முடியுமோ அதில்